வணக்கம். ஒரு கோர்ட் டாக்குமெண்ட்ல மறைஞ்சிருந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு பக்கம் 30 வருஷம் பழமையான ஒரு அரசாங்க திட்டம், இன்னொரு பக்கம் ஒரு கல்வி நிறுவனத்தோட நிகழ்கால கனவு. இது ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு சட்ட போராட்டத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா அலச போறோம். நம்ம கதை எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த கம்பீரமான சுவர்களுக்குள்ளதான். இங்க தான் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. சரி, இந்த கேஸை நாம எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல ஒரு அறக்கட்டளையோட திட்டத்துல ஆரம்பிச்சு, அப்புறம் பேப்பர்ல மட்டும் இருந்த ஒரு சாலையால வந்த சிக்கல், அதுக்கு சட்டம் எப்படி ஒரு தீர்வை கொடுத்துச்சு, கடைசியா கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னுச்சுன்னு படிப்படியா பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட மைய பாத்திரம் யாருன்னு முதல்ல பாத்துருவோம். தெளிவான ஒரு நோக்கத்தோட செயல்பட்ட ஒரு கல்வி அறக்கட்டளை தான் அது. நம்ம கதையோட ஹீரோ லமிகா கல்வி மற்றும் அறக்கட்டளை. அவங்க 2013ல கோயம்புத்தூர்ல ஒரு நிலத்தை வாங்குறாங்க. எதுக்குன்னா ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான். அவங்களோட திட்டம் ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப ஆக்கப்பூர்வமானது. இப்போ அவங்களோட இந்த நல்ல திட்டத்துக்கு ஒரு பெரிய தடை வந்துச்சு. அதுவும் பல வருஷமா யாருக்கும் தெரியாம உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு தடை. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த ட்ரஸ்ட் அவங்க வாங்கின நிலத்துல பில்டிங் கட்ட அப்ரூவல் கேட்டப்போ அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அந்த நிலம் ஒரு அரசாங்க திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். 1995ல ஒரு ரோடு போடுறதுக்காக நிலத்தை ஒதுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் 30 வருஷமா கவர்மெண்ட் அந்த நிலத்தை கையகப்படுத்த எந்த ஒரு வேலையும் செய்யல. யோசிச்சு பாருங்க, சுத்தி எல்லா இடத்திலும் பில்டிங் வந்துருச்சு, ஆனா பேப்பர்ல மட்டும் இருக்கிற ஒரு ரோடுக்காக நிஜமா கட்ட போற ஒரு ஸ்கூலை தடுத்து நிறுத்துறாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான வாதமாவே இருந்துச்சு. இத ஒரு மாயாஜால சாலைன்னு கூட சொல்லலாம். இப்ப இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ட்ரஸ்ட் சட்டத்திலேயே மறைஞ்சிருந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்ட். இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான சட்டம் இதுதான். தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டம் 1971. சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் எப்படி ஒரு ஊரை பிளான் பண்ணணும், பொது தேவைக்காக எப்படி தனியார் நிலத்தை எடுக்கலாம்னு சொல்ற சட்டம் இது. இதுல தான் நில உரிமையாளர்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு அம்சம் இருக்கு. இப்போ கோர்ட் முன்னாடி இருந்த முக்கியமான கேள்வி இதுதான். கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு நிலத்தை ரிசர்வ் பண்ணிட்டு சும்மாவே காலத்துக்கும் வச்சிருக்க முடியுமா, இல்ல அதுக்கு ஏதாவது காலக்கெடு இருக்கா? அதுக்கு இந்த சட்டத்தோட செக்ஷன் 38 பதில் சொல்லுது. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, 3 வருஷத்துக்குள்ள நிலத்தை வாங்கலன்னா அந்த ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இந்த விடுவிக்கப்பட்டதாக கருதப்படுங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் டைமர் மாதிரி. சோ சிம்பிளா சொன்னா, கவர்மெண்ட் ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணா மட்டும் பத்தாது. அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு, 3 வருஷம். அந்த 3 வருஷத்துல அவங்க நிலத்தை வாங்கலன்னா அந்த பிளான் தானாவே காலாவதி ஆகிடும். சட்டத்திலே இந்த சேஃப்டி மெக்கானிசம் இருக்கு. லமிகா ட்ரஸ்டோட வக்கீல்களுக்கு இது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஆள் இல்ல, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி பல கேஸ்ல கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆமா, சட்டத்துல இருந்த இந்த ஹிடன் டைமர் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறது இது தடவை இல்ல. இதுக்கு முன்னாடியே பல சட்ட வெற்றிகள் இருந்ததால லமிகா ட்ரஸ்டோட கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த டேபிள பாருங்க. 2022, 2024ன்னு வரிசையா பல கேஸ்ல கோர்ட் ஒரே மாதிரி தீர்ப்பு தான் கொடுத்திருக்கு. திட்டம் காலாவதியானதுன்னு. இதனால காலாவதியான திட்டங்களிலிருந்து நிலங்களை விடுவிக்கிறதுல கோர்ட்டோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ்ல கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சட்டப்படி நிலத்தை கையகப்படுத்தலன்னா செக்ஷன் 38 படி அந்த திட்டம் காலாவதியாகிவிட்டதுன்னு இந்த கோர்ட் தொடர்ந்து சொல்லிட்டு வருது. இதுல இருந்து கோர்ட்டோட நிலைப்பாடு எவ்வளவு உறுதியா இருக்குன்னு தெரியுது இல்லையா? இப்படி சட்டமும் பழைய தீர்ப்புகளும் அவங்களுக்கு சாதகமா இருந்ததால கோர்ட் ரொம்ப தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துச்சு. தீர்ப்பு வந்துருச்சு, லமிகா ட்ரஸ்டுக்கு வெற்றி. அந்த நிலம் ரிசர்வேஷன்லேருந்து விடுவிக்கப்பட்டதாக கருதப்படுதுன்னு கோர்ட் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. 30 வருஷமா இருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழியா முடிவு கிடைச்சது. சோ இதனால என்ன நடக்கும்? அந்த மாஸ்டர் பிளான்ல இருந்த ரிசர்வேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் இதுக்கான ஆர்டரை பாஸ் பண்ணணும்னு கோர்ட் சொல்லிருச்சு. முக்கியமா அந்த ட்ரஸ்ட் இனிமே அவங்க ஸ்கூலை கட்டிக்கலாம். 30 வருஷமா பேப்பர்ல இருந்த அந்த ரோடு இப்ப முற்றிலுமா அழிக்கப்பட்டுருச்சு. இந்த மொத்த கேஸ்ல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க எவ்வளவு பெரிய அமைப்பா இருந்தாலும் உங்க செயலற்ற தன்மைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. சரி, இந்த ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி உலகம் மறந்து போன பேப்பர்ல மட்டுமே இருக்கிற பிளான்களால இன்னும் எத்தனை பேருடைய கனவுகள், எத்தனை முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுக்க முடங்கி கிடக்குதோ சிந்திச்சு பாருங்க.